ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், வெல்கம் டு NS கேமிங் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். CS ரேங்க்டு கேம் ப்ளே தான். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து போன அப்டேட்லேருந்து இந்த அப்டேட்டில் வரைக்கும் நம்ம கேம் ப்ளேவோ போடுறதில்ல. அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ தான் வந்து நான் வந்து ஃப்ரீ ஃபயரை ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் அதை எடுத்து சரி எதுக்கு சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கோசம் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டேன். சரி ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். இந்த வீடியோக்கு ஒரு 200 லைக்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா அடுத்த தடவை நம்ம ஹீரோய்க்கு அடிச்சு வீடியோ போடுறோம். உங்களுக்கு இந்த ஹீரோய்க்கு அடிச்சு வீடியோ வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு 200K லைக்ஸ் வந்து கொடுத்துருங்க. 200K வேணாம், இல்லைன்னா 200 கொடுத்துருங்க ப்ளீஸ். மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஓகே, வாங்க கேம் விளையாடலாம். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ்லாம் விடிச்சிட்ருக்காங்க. ஓகே நம்ம வந்து வெளில வந்துச்சு. அமௌண்ட்டு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ள வந்துச்சு. ஓகே, நம்ம அப்படியே போகலாம், கண்டினியூ பண்ணலாம். இந்த கண்ட்ரோல் வேறு சரியில்லை, மாற்றணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனிமி ஒருத்தவங்க கூட கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறான். நம்ம ஆள ஒருத்தன் வந்து போட்டு அடிக்கிறான். கீழே ஒருத்தன் ஜம்ப் அடிச்சிட்டானா, சூப்பர். நம்ம போய் அடிச்சிடலாம் அவனு. அடி ஐயோ, நீ எடுத்தோன்னே நம்ம இப்படி டவுனாக போயிட்டுருக்கு என்னாச்சு? அப்பா செம்மையாக அடிக்கிறேனே கைஸ். எடுத்தோன்னே நாக் ஆகிட்டோம் நம்மளே. அப்புறம் 2 பேர் பின்னாடி ஒருத்தர் இருக்கான், முன்னாடி ஒருத்தன் டம்மில். ஸோ ஓகே, அதை விடுங்க. அப்புறமா அடுத்த வாரம் வந்து டெய்லி ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போட போகிறோம். நம்ம ஒரு ஃபுல் வீடியோஸ் டெய்லியும் போடலாம். உங்களுக்கு ஃபுல் வீடியோஸ் டெய்லியும் வேணும்னா நீங்கள் நம்மளோட சேனலை லைக் பண்ணிட்டு மறக்காமல் ஃபுல் வீடியோன்னு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டீங்க. அடுத்த நாள் நான் இன்றைக்கி ஒரு வீடியோனா நாளைக்கு ஒரு வீடியோ கன்ஃபார்ம் போடுவோம் உங்களுக்கோசம். ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கான். அவனும் சர்வே பண்ணிகிட்ருக்கான். சரி, இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்க்குள்ள வந்தாச்சு. அதில் அவன் நாக்கு தான், ஆனால் அடிக்க முடியல அவனால. ஓகே சாரிங்க, அவன் வின் ஆகிட்டான். நான் அதை ஸ்கிப் பண்ணதுனால உங்களுக்கு தெரியல. அவன் வின் ஆகிட்டான், நம்மளுக்கு ஒரு இது வந்துச்சு. அப்புறமா இப்போ செகண்ட் மேட்ச் கண்டினியூ ஆகுது. இந்த செகண்ட் மேட்ச் வச்சு ஓரளவு நம்மளுக்கு கில் அடிக்க ட்ரை பண்ணலாம் வாங்க. ஏன்னா கொஞ்சம் டச் விட்டு போச்சு, அதனால தான் என்னால் இப்போ ஓரளவு அடிக்க முடியல. உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ் எல்லாத்துலேயும் ஒன் டேப் வச்சு தான் போட்டிருப்பேன். நீங்கள் வேணால் பாருங்கள் போய்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோ நான் போடலன்னு நினைக்கிறேன், வேணால் நான் சைடில் அப்லோட் பண்ணிட்டேன் அப்புறமா. ஓகே, பார்த்தீங்கன்னா மேலே ஏறியாச்சு. மேலே ஏறிட்டு பார்த்தா அங்கே ஆப்போசிட்டில் ஒரு எனிமி இருக்கான். அவனை சொல்லலான்னு பார்த்தா ரேஞ்சு கிடைக்க முடியுது எனக்கு இப்போ. ஸோ ஓகே, இப்படி போய் நான் போகிறதுக்குள்ளே அது டக்குன்னு அது போயிடுச்சு. நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த இதுவே. சரி, நம்ம அப்படியே போட்டு ட்ரை பண்ணலாம். இப்படிக்கா பார்த்தா ஜோன் வருது. எப்படி வழி இருக்கான்னு பார்த்தா அதுக்குள்ளே நான் வரதுக்குள்ளே ஜோன் வந்துச்சு. மேலே பாருங்க எனிமி எப்படியே சுற்றி நின்னான். இப்படிக்கா வழி இருக்கான்னு பார்த்தா இப்படிக்காவும் வழி இல்லை. மேலே ஓடுற சத்தம் நிறைய கேட்குதுன்னு பார்த்தா கீழே அவங்க ஒருத்தன் ஓடுற மாதிரியே இருக்குது. ஓடுறாங்க. ஆமாம், அவன் சொல்லலான்னு பார்த்தா சுட முடியல, ரேஞ்சு கிடைக்க முடியுது எனக்கு கரெக்டாக. நம்மளுக்கோசமே வந்து நம்ம பக்கத்துலேயே ஒருத்தன் வந்து விடுறான். சூப்பர். ஓகே, ஜோன் ஒருத்தர் நம்ம டக்குன்னு போனோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் நம்ம டீமோட வேறு இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். நான் அப்புறம் இன்னொருத்தன் ஸ்பீடாக போனோம். என்னடா இன்னத்துக்கு பார்த்து இது குழப்புது. சரி ஓகே நம்ம டக்குன்னு போகலாம். டீமோட வேறு அடி வாங்குறான் டீம்மேட்டு. நம்ம ஸ்பீடாக போய்ட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, அவன் ஒரு நாக்கு கஷ்டம். எப்படியோ பரவாயில்ல. நம்ம பக்கத்துலேயே ஒருத்தன் நிற்கிறான். நீங்கள் அடிக்கும் போது தான் பார்ப்போம். செம்மையாக ரேஞ்சு கிடைக்குது, ஆனால் அடிக்க தான் முடியல. ஆனால் அஷ்டேன். ஓகே, இந்த மேட்ச்சில் வந்து விட்ரி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நருட்டோ எடிஷன் நிறைய போடுறோம். அதுக்கு யாருக்குமே நீங்கள் ஷார்ட்ஸுக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் இந்த ஃபுல் வீடியோஸ்க்காச்சும் லைக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் வந்து என்ன மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணலான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறேங்க. நானும் அந்த மாதிரி எடிட் பண்ணி உங்களுக்காக போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேம் பிளேயில் வந்து நீங்கள் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், ஹீரோய்க்கு அடித்து ஒரு வீடியோ போடுங்க அப்புறம்னு. அது அடுத்த செகண்ட் நான் டக்குன்னு ஹீரோய்க்கு அடிச்சிடலாம். ஒரு நாள்லேயே அடித்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். எல்லாம் என் கிராண்ட் மாஸ்டர் கூட சொல்லுங்கள், நான் அடிச்சிடலாம். ஈஸி தான். ஏன்னா இப்போலாம் அவ்வளோ ஃப்ரீ ஃபயர் விளாட்றதில்ல. ஒரு யூடியூப்பில் கண்டென்ட் போடுறதுக்கோசமே நிறைய தடவை நான் ட்ரை பண்ண ஃபோன் எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த ஃப்ரீ ஃபயரில் எங்கே பார்க்கலாம். ஓகே, நம்ம டீம் வேறு ஒருத்தாங்க நாக் ஆகிட்டா. நம்ம போனாங்க. அங்கே ஒருத்தர் நிற்கிறான், ஆனால் அவனை நம்ம டீம் அழைச்சிட்டாங்க. பரவாயில்ல, நான் பாதி எழுத்துல கம்மினா மீதி அவன் கம்மி பண்ணி வச்சிட்டான் போல. சரி விடுங்க, இவனுக்கு இங்கே அந்த டிமிட்டி கேரக்டர் போட்டு விட்டு நம்ம ஸ்பீடாக. ஓகே, கில் எடுக்க விட மாட்டேறானுங்க இந்த மேட்ச்சில். ஆனால் செம்மையாக ஆடுறானுங்க நம்ம டீம் பஸ்.
இந்த க்ளோவால் ஒன்று எவன்டா கண்டுபிடிச்சான் இருக்கு எனக்கு. இந்த க்ளோவால் போட்டு அசால்ட்டாக தப்பிச்சிடறாங்க. இது ஏதாச்சும் ஒரு கில் எடுப்போமான்னு தெரில, வாங்க பார்ப்போம். சரி ஓகே, மேலே போகலாம் வாங்க. மேலே போகலாம். இது கீழே ஒருத்தன் போகிற இருந்துச்சு, மேலே இருக்கானு. சரி ஓகே, நம்ம அடிச்சு லாஸ்ட்டு ஒன்று தான் அடித்து கழி பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே நம்ம டீம்மேட் ஒருத்தன் ரிவே பண்ணணுன்றான். சரி ரிவே பண்ணி விட்டு நெக்ஸ்ட் மேட்ச்சுக்குள்ளே போகலாம் வாங்க. ரவுண்ட் 4. ஓகே, மேட்ச் போகணுன்னு எதுவும் காட்டுது. ஓகே, M10 எடுத்துக்கலாம். சமகன்னு ஃபுல் அப்டேட் எடுத்துச்சு. ஓகே சூப்பர். கிரெனேட்டு க்ளோவால் மட்டும் எடுத்துக்கலாம். கிரெனேட் வச்சு அடிக்க மட்டும் ட்ரை பண்ணலாம் வாங்க. நான் மட்டும் கிரெனேட் வச்சு போட்டு நான் அடிச்சிட்டேன்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிடணும் ப்ளீஸ். பண்ணிடுங்க கைஸ். ஓகே, பார்த்திங்கன்னா இது டக்கு ஒரு டைமிங் மட்டும் கொஞ்சம் குறைச்சானுங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த இதுக்குள்ளே வந்து. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே போடலான்னு நீங்கள் மறக்காமல் சொல்கிறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க. ஆனால் நீங்கள் என்ன கேம் ப்ளே போடலான்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு கேம் ப்ளே போட்டு நீங்கள் சொல்கிற கேம் ப்ளே நான் கன்ஃபார்மாக போடுவேன் கைஸ். நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள், நான் போடுறேன் உங்களுக்கோசம். ஓகே, ஹெல்த்து கம்மி பண்ணிட்டோம் வாங்க. நம்ம M10 M10 எடுக்கல. M10 எடுத்தாக்குன்னு அடிச்சாச்சு ஒருத்தன். சூப்பர். இன்னொருத்தன் இருக்கான், அவனும் அடிச்சிடலாம். அதுதான் அடிச்சாச்சு. நம்ம அடிக்கல, இன்னொருத்தர் நம்ம டீம்மேட் வந்து அடிச்சிட்டாங்க. ஓகே பரவாயில்ல. கீழே தான் ஒருத்தன் ஸ்பீடாக ஓடிறான். ஆனால் நம்ம டீம் ஃபஸ்ட்டு இங்கே படுத்துட்டு மெடிக்கேட் எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்குள்ளே இங்கே சைடில் ஒருத்தன் வரானே, அவனை போய் நம்ம டீம் மார்க்ஸ் பார்த்துவாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்த்து தான் முக்கியம். கில்லு டவுன் ஆகிடுச்சுன்னா அவள் தான். ஓகே, போய் அடிச்சிட்டோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறமா அதுக்கடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. பாய்.